பவர் சித்திரம் நம்ம நிறுவனம் பேர் வந்து தன்யா கணேஷ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். இந்த நிறுவனத்தில் அக்ரிகல்ச்சர் மிஷினரி, அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களோட மிஷினரி, அதுக்கப்புறம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், இது மேஜராக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான பம்புல இருந்து அனைத்து வகையான மிஷினரியும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான எந்த ஒரு மிஷினரியா இருந்தாலும் அதோட டிசைன் கொடுத்தா அதை எங்களால் செஞ்சு தர முடியும். ஒரு 7 வருஷமா நம்ம வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட் ஸ்டார்டிங் தொடங்கி இப்போ அக்ரிகல்ச்சர் மிஷினரி வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் பேசிக்காக இப்போ பண்ணுறது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட் தான் மேஜராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மரச்செக்கு, கல் செக்கு, இரும்பு செக்கு, எக்ஸ்பலர், இந்த 4 மிஷினரியுமே நான் இந்த நிறுவனத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு, கடலை, தேங்காய், இதுதான் நம்ம சவுத் தென் மாவட்டங்களில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய பொருட்கள். இந்த பொருள்ல இருந்து நம்ம எண்ணெயை தயாரித்து சேல் பண்ணக்கூடிய மேஜர் பிளான்ட் தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது போக எக்ஸஸா பல்வரைசரு, ஹேமர் மில்லு, பல்வரைசர்னா மாவு மசாலா திரிக்கிற மிஷினு, மஞ்சள் திரிக்கிற மிஷினு. ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் இருக்கா, அப்ப நான் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட வந்து கையில காசு கிடையாது, நான் தொழில் பண்ணணும்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. PMFMEன்னு சொல்லி கவர்மெண்ட்ல மதிப்பு கூட்டக்கூடிய பொருளுக்கு எள்ளு, கடலை, தேங்காய், இதை மாதிரி மதிப்பு கூட்டக்கூடிய பொருளை பூராத்தையும் என்ன பண்றா, மெஷினரியா மாத்தி அந்த மதிப்பு கூட்டக்கூடிய பொருளை நார்மல் ரா மெட்டீரியலே மதிப்பு கூட்டக்கூடிய பொருளா மாத்துறதுக்கு மெஷினரி இருக்கு. பொதுவா எள்ளு எடுத்துக்கிட்டோம், கடலை எடுத்துக்கிட்டோம், தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதை ட்ரை பண்றதுக்கு கொப்ரா ட்ரையர்னு இருக்கு, எலக்ட்ரிக் ட்ரையர்னு இருக்கு. அந்த ட்ரையர், அதுக்கப்புறம் அதை அரைக்கிற மிஷின், இது எல்லாத்துக்கும் நம்மளே ஐடியா கொடுத்துருவோம். உங்களுக்கு எதுல ஐடியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கஸ்டமருக்கு என்ன விற்க முடியும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து செக் மிஷின் சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொட்டேஷனை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுல டிஆர்பின்னு சொல்லி அலாட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்க, இப்போ பிளாங்கா வர கஸ்டமருக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அவங்க ஜஸ்ட் அந்த ஆபீசரை பார்த்தா போதும், அவங்க கொட்டேஷன் ரெடி பண்ணி பேங்கை ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இவங்க டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அவங்களோட ஐடியாவை கொடுத்தாங்கன்னா கொட்டேஷன் போட்டு கொடுத்துடலாம். அந்த கொட்டேஷனுக்கு தேவையான மிஷினரியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம், எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இதுல 35% இருந்து 50%, 90% வரைக்கும் மானியம் இருக்கு. பொதுவா நிறைய கஸ்டமருக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னே தெரியாது. நான் தெரிஞ்ச ஸ்கீமை சொல்றேன். இந்த ஸ்கீம்ல வந்து ஒவ்வொன்றுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா PMFME, PMEGP, PMFMEல 35% மானியம் இருக்கு. PMEGP 25% மானியம் இருக்கு. இது போக இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. PMFMEல ஏற்கனவே மிஷின் வாங்கின கஸ்டமருக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் செய்யணும், 1 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்து லோன் வாங்கணும்னா 2 வருஷம் ஆகுமே நினைக்க வேண்டாம். இப்ப ட்வீஸ்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்லயும் 25% கடன் வாங்குற லோன்ல 25% மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியம் இன்னும் ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்குள்ள நம்ம போக முடியாது, பேங்க்ல லோன் வராது. அப்புறம் ஆஃப்டர் ஒரு 4-5 மாசம் ஆகும். ஒரு கஸ்டமர் இந்த 1-1.5 மாசத்துக்குள்ள வந்தாங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல 5-10%, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த மிஷினரிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணிடுவோம். நம்ம நிறுவனம் இப்ப பொதுவா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரங்கிற இடத்துல நம்ம நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு வருது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமா நம்ம பண்ணிட்டு வர்றோம். மோட்டார்ல இருந்து இன்ஜின்ல இருந்து சர்வீஸ், சேல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் எனக்கு கால் பண்ணி நீங்க சொல்லலாம். மாடு வச்சிருப்பாங்க,
ஒரு 10-20 மாடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பால் வியாபாரம் மட்டும்தான் பண்ண தெரியும். அப்போ அவங்களுக்கு தேவையான சஜஷனை நான் கொடுத்துருக்கேன். பால் பண்றாங்கன்னா மில்க் பிளான்ட் வைக்கலாம். மில்க் பிளான்ட் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஐடியாவை நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து லோன் வாங்கி கொடுத்து மதுரையில் ஒரு கஸ்டமருக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப பாலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணலாங்கிற பாருங்க. ஒரு பாலை வச்சு ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம், வெண்ணெய் தயாரிக்கலாம், அல்வா தயாரிக்கலாம், நெய் தயாரிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுக்கலாம். மோர் தயாரிக்கலாம், அதை பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மிஷினரி இருக்கு. அந்த சஜஷன் கொடுத்துருக்கேன். ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, மாடு ஆடு கோழி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இது மாதிரி இது ஏற்கனவே பண்ணி கொடுத்துருக்கேன். பவுல்ட்ரி பிளான்ட்னு சொல்லுவாங்க, கேட்டில் ஃபீடு பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு தீவனத்தையும் கோழி தீவனத்தையும் அரைச்சு கொடுக்கறதுக்கு நிறைய மிஷினரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹேமர் மில்ல இருந்து பெல்லட் குச்சி புண்ணாக்கு தயாரிக்கிற மிஷின்ல இருந்து அதை மிக்ஸ் பண்ணி எப்படி குச்சி புண்ணாக்கு ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஒரு சில கஸ்டமர் இலை வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர் முருங்கை மரம் வச்சிருப்பாங்க. அந்த முருங்கையை வச்சு ஏகப்பட்ட நன்மதியுமே இருக்கு. முருங்கை இலையை யூஸ் பண்ணி பவுடர் ஆக்கி 1 கிலோ 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு சேல் பண்றாங்க. அதை பவுடர் ஆக்குறதுக்கு மிஷினரி இருக்கு, பேக்கிங் பண்றதுக்கு மிஷினரி இருக்கு. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியும். கஸ்டமர் என்ன ரெக்யர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அந்த மிஷினரியை நம்மால முடிஞ்சா பண்ணி தருவோம். அதை இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அந்த தேவையை நம்மால நிறைவேற்றி கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ல இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு சில ஸ்கீம்ல ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் லோன் தருவாங்க. ஆனா ஒரு சில ஸ்கீம்ல ஃபுட் ப்ராடக்ட் இல்ல, PMEGP, UYEGP, முத்ரா, இந்த ஸ்கீம்ல எல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்னு கிடையாது. அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதுக்கு தேவையான மெஷினரியை ரெடி பண்ணி அதுக்கு லோன் வாங்குறதுக்கும் ஆபீசரை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் எங்களால பண்ணி தர முடியும். இப்ப ரீசெண்டா இந்த 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா மீனை எடுத்து கருவாடாக்கி பொடியாக்கி ஆகுற ஒருத்தருக்கு நாங்க பண்ணி கொடுத்திருக்கோம். பாலை எடுத்து பால் பிளான்ட் பண்றவங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம். மில்லட் மிஷின்ல இருந்து மில்லட் ஹல்லர்ல இருந்து அதை மாவாக்கி அதை பேக் பண்ற மிஷின் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஐடியாவோட அவங்க வந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமர் வந்தா ஒரு எண்ட் யூசரா ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணா என்ன ஸ்கீம் இருக்கு, நீங்க யார அப்ரோச் பண்ணணும், இந்த ஸ்கீமுக்கு டிக்க பார்க்கணுமா, இந்த ஸ்கீமுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணுமா, ஒரு ஆடு மாடு வாங்கணுமா, எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். மிஷின் தான் வாங்கணும்னு கிடையாது. ஒரு கால்நடை சம்பந்தமான ஒரு டவுட் இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நான் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி தரேன்.